கடும் வெயிலால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடும் வெயிலால் அப்பகுதியில் உள்ள கிணறு, குளங்கள் நீரின்றி வறண்டு காணப்படுகின்றன. தண்ணீரின்றி கருகும் நிலையில் தென்னை மரங்கள் இருப்பதாகவும், இதை தடுக்க தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வெயில் காரணமாக கடும் வறட்சி நிலவுவதால் வனவிலங்குகள் அவதிக்காலாகியுள்ளன. கோடை மழை பொய்த்து போனதாலும் வனப்பகுதியில் இருக்கும் நீர்நிலைகள் வறண்டு போயுள்ளதாலும் நீரை தேடி வனவிலங்குகள் இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உணவு மற்றும் நீரை தேடி வனவிலங்குகள் அடிக்கடி சாலையை கடக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் யாரும் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் ஆட்டையாம்பட்டி பகுதியில் முறையான ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 200 சேலைகளை தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். அதேபோல பாலம்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை அருகே சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் ஏற்காடு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடந்த வாகன சோதனையில் காப்பி தோட்ட உரிமையாளரிடமிருந்து 1 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் வெவ்வேறு இடங்களில் நடந்த வாகன சோதனையில் 3,12,000 ரூபாயை தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் தொகுதிக்குட்பட்ட கீரம்பூர் சாவடியில் நடந்த சோதனையில் லாரி ஓட்டுநர் மறைத்து வைத்திருந்த 2,02,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அதேபோல கொல்லிமலை அடிவார பகுதியில் அரசு பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டதில் மிளகு வியாபாரியிடம் இருந்து 84,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது.